நம்ம சூர்யா இருந்துட்டு சுந்தரவல்லிய வெறுப்பேற்றத்துல எந்த அளவுக்கு கோல்டு மெடலிஸ்ட் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம சூர்யாவுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் சான்ஸ் கிடைச்சா விட்டுருவாரா? அந்த மாதிரி தான் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம நந்தினிய எப்படியாச்சும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த இடத்துல வந்து அவரு ரொம்ப வந்து அதாவது குடிக்காம நல்லபடியா வந்து இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து நம்ம நந்தினிக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. பட் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையுமே சமாளிச்சு கடைசியில சைன் போடுற வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நந்தினி இருந்துட்டு எதுக்காக இந்த சைனை போடணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் இது வந்து குடும்ப வழக்கம், நீ சைன் போட்டா வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்றதுனால தான் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி சைன்லாம் போட வச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் இந்த இடத்துல இப்போ அதாவது இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷம், அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காம இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சூர்யா இருந்துட்டு அதுக்காக வந்து அதாவது அவரு தன்னோட மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு வந்து அவங்க அம்மாவை வந்து இன்னும் வெறுப்பேற்றத்துக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நந்தினி தன்னை விட்டு போயிடவே மாட்டாங்க, எப்பவுமே தன்னோட கூட தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல ரொம்பவே வந்து சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். அதாவது இங்க நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும், யாராலையும் வந்து அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒண்ணுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.